இதுக்கு மேல அத பத்தி பேசாத. எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் பிரியங்கா வந்து விக்கி கிட்ட அழுத அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடிஞ்சுது. எபிசோட் நம்பர் 23ல வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்ல இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பிரியங்கா வந்து கேட்குறாங்க, "எப்படி எல்லாமே ஒரே நாள்ல வந்து மாறிடுச்சு? நீ ஏன் அவ்ளோ பேசின என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு விக்கி வந்து, "நான் என்ன பேசினேன் சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இதுக்கு மேல எதுவும் பேசாத தயவு செஞ்சு. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. விக்கி வந்து நான் உன்ன எதுவும் தப்பாலாம் வந்து பேசலையே. உன் கேரக்டர பத்தி நான் தப்பா எதுவும் சொல்லலையே. ஒரு சிச்சுவேஷன வச்சு தானே நான் பேசினேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. தப்பு பண்ணது நான் தப்பா பண்ணிட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பா ஹர்ட் பண்ணியிருக்கேன் உன்ன அப்படிங்கிறது நான் புரியுது. ஸோ ப்ளீஸ் இப்படி பேசாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ ஜென்யூனாவே வந்து நான் ஒரு எஃபோர்ட் போட்டு உங்ககிட்ட ட்ரை பண்ணணும்னு நெனச்சு தான் பேசினேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, பிரியங்கா வந்து சொல்றாங்க, சிந்துரு கிட்ட வந்து ஆ கேட்டு தானே வந்தேன். அந்த ஒரு டாஸ்க்க பத்தி சொல்றாங்க. ஹார்ட் பீட் டாஸ்க்ல வந்து இவரே வந்து போய் பிரியங்கா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த ஒரு டாஸ்க்க பத்தி பேசும்போது, அப்ப கூட "நீ சிந்தூரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு தானே வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சிந்தூரி கிட்ட சிந்தூரி என்ன சொன்னாங்கன்னா, அவளா கூப்பிடுவாங்களா பாரு" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா டக்குன்னு கோவப்பட்டு, "ஆமா நான் அதுதான் சொல்றேன். அதக்கூட நான் அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க ஏன் அத சொல்லணும்னு தான நான் கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஒரு பொசசிவ்னஸ் அவங்களுக்கு ஸ்டில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா விக்கே சொல்றாரு, "இனிமேல் நான் அந்த மாரி சொல்ல விட மாட்டேன். யாரையும் அந்த மாரி பேச விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஒரு அஷூரன்ஸ் குடுக்குறாங்க. பட் "இல்ல போதும் விட்டுரு. இத பத்தி பேசாத விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட்ல வந்து அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்ட் வந்து திரும்பவும் வந்து சேர்ற மாரியான ஒரு சில மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டேட்டும் வந்து போறாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள திரும்பவும் வந்து ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகுறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து சோ ஃபார் இவங்க 2 பேருக்குள்ள வந்து போயிட்டுருக்கு. ஸோ திரும்பவும் வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். திரும்ப ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வருதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க சேர்ந்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக தான் வந்து இருக்கும். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோட்ஸ் பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.